போதை பழக்கத்தால் மிகவும் பாதிப்படைந்த மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. சங்கரன் கோவிலில் கவர்னர் ஆர்.என். ரவி பேச்சு. வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் சார்பில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணியில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி மற்றும் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் சைதை துரைசாமி, ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேளதாளங்கள் முழங்க பேரணியானது பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடை வரை 2 கிலோமீட்டர் சென்றடைந்தது. பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகம் போதை பழக்கத்தால் மிகவும் பாதிப்படைந்த மாநிலமாக மாறி வருகிறது. இங்கு போதைப் பொருளான கஞ்சா அதிக அளவு புழக்கத்தில் உள்ளது. ஆந்திரா, கேரளா மாநிலங்களில் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நடக்கிறது. தமிழகத்தில் கவர்னராக நான் பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் அதிக அளவு கஞ்சா பிடிபட்டதாகவே தகவல்கள் உள்ளன. மத்திய அரசின் ஏஜென்சிகள் கஞ்சா அல்லாத பிற ரசாயன போதைப் பொருட்களை தமிழகத்தில் அதிக அளவு பறிமுதல் செய்து வருகின்றன. தமிழக காவல்துறையால் 1 கிராம் அளவு கூட கஞ்சா தவிர்த்து பிற ரசாயன போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததாக தகவல்கள் இல்லை. போதைப் பொருட்கள் விற்பனை என்பது தீவிரவாதம். இந்தியாவில் போதைப்பொருள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சர்வதேச ஏஜென்சிகள் நினைக்கிறார்கள். சென்னையின் பல பகுதிகளில் உள்ள பெற்றோர்கள் போதைப் பொருட்கள் தொடர்பான புகார்களை என்னிடம் தெரிவித்து வருகின்றனர். ரசாயன போதைப் பொருட்களின் புழக்கம் பெருமளவு அதிகரித்துள்ளது. அரசினால் மட்டுமே போதைப் பொருள் ஒழிப்பது என்பது சாத்தியமல்ல. அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே போதை ஒழிப்பு சாத்தியமாகும் என்றார். பொதுக்கூட்டத்தின் போது மாணவ மாணவிகள் மற்றும் அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு சேர உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.